இது என்ன தெரியுதா? சிவப்பு எல். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசியிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார். தென்காசியிலேருந்து ஃபோன் பண்ணி என்னோடய வீடியோக்கெல்லாம் பார்ப்பாராம். தம்பி, சிவப்பு எல் இருந்ததுன்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க தமிழ்நாட்டில்னாரு. ஏங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கதை சொன்னார். என்னென்னா, ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியா முழுக்க வந்து தடுப்பூசி போட்டிருந்துருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் தடுப்பூசி போடுறப்ப அந்த ஊசி இருக்குல்ல, அதெல்லாம் வளைஞ்சிருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எப்போ இவ்வளவு வலிமையான தோல் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரே சந்தேகமா. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னு அலசி ஆராயிறப்ப பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட நம்ம மாநிலங்களில் இந்த சிவப்பு எல்லை பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வளவு வலிமையான தோள்களை கொடுக்கக்கூடியது இந்த சிவப்பு எல்லாம். சரி, அதனால நீ எப்படியாவது மீட்டிருப்பா அப்படின்னாரு. இதுக்கு இப்போ வந்து அழிச்சிட்டாங்க இது ஆங்கிலேயர்கள் அப்படின்னு. இதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இத்தனை பேர் இருக்கிறப்ப ஏன் என்கிட்ட சொல்றீங்கன்னு. நீ தாப்பா ராமநாதபுரம், இதனுடைய சிவப்பு எல்லோட பூர்வீகமே ராமநாதபுரம் தான். அதனால